அரக்கோணம் அருகே ஆற்று வெள்ளத்தில் இருசக்கர வாகனத்துடன் அடித்து செல்லப்பட்ட நபர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். கனமழை காரணமாக கல்லாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் சென்றிருக்கக்கூடிய இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் ஒருவர் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார். சிறுனமல்லி பகுதியில் சாலையை மூழ்கடித்து செல்லும் வெள்ளத்திற்காக போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற நபர் நீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார் என்ற தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிரண், உங்களுடைய விவரங்கள். வணக்கம் பவித்ரா. நிச்சயமாக தமிழகத்தில் பென்சில் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை மற்றும் அதிக கனமழை 3 நாட்களாக பெய்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து கனமழையானது பெய்தது. இதனால் பல்வேறு நீர்நிலைகள், ஏரிகள் வேகமாக நிரம்பி வந்தன. இதன் ஒரு பகுதியாக கல்லாற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதனால் நெமிலியிலிருந்து நாகவேடு வழியாக அரக்கோணம் செல்லும் தார் சாலையின் மேல் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து தற்போது இந்த சாலையில் மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் மேம்பால பணிகள் இன்னும் முடிவடையாத நிலையில் மாற்று வழிக்காக ஏற்படுத்தியிருந்த தார் சாலையில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அப்பகுதியில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த தடையை பொருட்படுத்தாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவ்வழியாக வந்து செல்கின்றனர். இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரு நபர் தனது புல்லட் பைக்குடன் ஆற்றில் அடித்து தள்ளப்பட்டார். இதனால் வெள்ளத்தில் சிக்கிய நபரை அங்கிருந்தவர்கள் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி கிரண்.